எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் சென்னை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மரத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி தொலை எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா காடி எடுக்கிறதுன்னு சொல்லலாம் ஸ்கொயர் சைஸு. ஆக்சுவலாக இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்களா, ஸ்கொயர் மாட்ரஸ் இன் வுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறத ஓவரால் இமேஜஸ் நான் பண்ணி முடித்தா அதோட இமேஜஸ் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீட்டுக்கத்தை, மூளை மட்டும், அடுத்து காடி உளி, அடுத்து பட்டை உளி, அடுத்து சுற்றி ஆணி பிடுங்குறதுன்னா ஆணி பிடுங்கு தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டோன், அதை கிரைனிங்ஸ் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொலை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம டூல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த எப்படி டூல்ஸை ஷேர் பண்ணுறன்ற வீடியோ வந்து தனியாக வந்து போட்டிருக்கேன். போன வீடியோ அதான் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கணுன்னு தோணுச்சா மேலே லிங்க்கில் வர கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டாக வச்சுருப்பேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, தனியாக இதுக்கு வுட்டெல்லாம் எடுத்து தனியாக யூடியூபாக க்ரியேட் பண்ணதில்லை. எனக்கு வந்து ஜாப் வந்தது. அந்த ஜாப் வந்து மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க் பண்ணி தொலைச்சி வச்சுருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஒரு சில இடத்துல வந்து அப்படியே ஷேக்கிங் அந்த மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து கட்டெல்லாம் பழைய கட்டை மாதிரி இருக்கும், புது கட்டையில் எது மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்த வேலையை மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் வந்து வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா தொலை அடிக்கிறது எப்படி, ஏன்னா இப்போ வர லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டு தொலை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்கொயர் கட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். தொலை அடிக்குது இது ஸ்கொயரில் ரெக்டாங்குலரில் வந்து தொலை அடிக்குது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து சாரி, அதை தப்பாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, மார்க் பண்ணும்போது எல்லா அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான சைஸை மட்டும் மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காடி உளி எடுத்து தொலை அடிக்க வேண்டியது தான். அதேமாரி பட்டை உளியை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மணி நேரத்தில் லைட்டாக வளர்கிற மாதிரி பேசியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, பாய். வீடியோ பாருங்கள்.